டிட்வா புயல் எதிரொலியால் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கடல் சீற்றமாக காணப்படும் நிலையிலும் ஆபத்தை உணராமல் மக்கள் அங்கு குளித்து வருகிறார்கள். பொதுமக்கள் அவசியமில்லாமல் வெளியே வரவேண்டாம் என அறிவுறுத்திய போதும் கடற்கரையில் மக்கள் தொடர்ந்து குவிந்தும் வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பிராமன். பல பகுதிகளிலுமே அரசு தரப்புல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. காவல்துறையினரும் பாதுகாப்பு பலகைகளை வச்சிருக்காங்க. அதையும் மீறி மக்கள் அங்க வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ந்து அங்க காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? கௌதமி வணக்கம். நம் காட்சிகளில் பார்க்கும் பொழுதே தெரியும் அந்த அலையினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக நம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த டிட்வா புயலின் காரணமாக இந்த பகுதியில், அதாவது இந்த நாகப்பட்டினம் இந்த கடலோர பகுதிகளில் மழை 2 நாட்களாக பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம், ஆபத்தை உணராமல் யாரும் செல்லக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்கனவே அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வேளாங்கண்ணி பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கடற்கரையில் நீராடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டிட்வா புயல் காரணமாக இந்த போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். யாரும் கடலுக்கு உள்ளே செல்லாதீர்கள், யாரும் குளிக்க வேண்டாம், இன்று இந்த 2 நாட்கள் மட்டும் அப்படி இருங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்தாலும் போலீசாரின் அறிவுறுத்தலையும் மீறி பொதுமக்கள் கடலுக்கு உள்ளே சென்று குளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களிடம் கேட்கும் பொழுது நாங்கள் 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே இங்கு வருவதாக நாங்கள் திட்டமிடல் செய்திருந்தோம். அதன்படி இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வருகிறோம், வந்து பார்த்துவிட்டு செல்கிறோம். அப்பொழுது கூட இங்க இது மாதிரி நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். புயலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அது எந்த அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் இலங்கையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் அந்த டிட்வா புயலின் காரணமாக 150க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றன. குறிப்பாக வீடுகள், அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இழந்து சின்னாபின்னமாக இருக்கிறது. ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை போலதான் இருக்கிறது. ஆனால் மக்கள் அந்த புயலினுடைய தாக்கம் என்ன என்பது குறித்து தெரியாமல் இந்த கடற்கரை பகுதியில் இன்னமும் கூட தற்பொழுது நாம் நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் கூட பொதுமக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியேறாமல் போலீசார் என்னதான் அறிவுறுத்தல் கொடுத்தாலும் அந்த அறிவுறுத்தல்களையும் மீறி இந்த கடற்கரை பகுதிக்கு வருகிறார்கள். குழந்தைகளை இந்த கடற்கரைக்கு எடுத்து வந்து கடற்கரையில் நடக்க விட்டு போட்டோ ஷூட் செய்வதும் அதே போல செல்ஃபி எடுப்பதும் அவர்கள் அந்த வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறார்கள். போலீசாருடைய அறிவுறுத்தலை பொதுமக்கள் எல்லளவு கூட அவர்கள் மதிக்காமல் அந்த தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதியிலே சுற்றி வருகிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிராமன்.